Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க பன்னீர் ஜாமுன். வாங்க பன்னீர் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பன்னீர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து காய்ச்சிக்கலாம். அது கூடவே ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு அணைச்சிட்டு லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி பாலை திரிய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம இப்போது மெலிசான துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததால் கொஞ்சமாக புளிப்பு இருக்கும், அதனால் நல்ல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பிளேட்டில் பன்னீரை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். இதே போல் உள்ளங்கையை வச்சு நல்லா ஹார்டாக பிசைங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ட்ராப்ஸ் ரோஸ் கலர் லிக்விட் ஜெல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேருந்து குட்டியாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ இதை 2 தடவை உருட்டிட்டோன்னா நம்மளுக்கு ஓல் ஷேப் கிடச்சிடும். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகை கொதிக்க விடலாம். சர்க்கரை பாகு கொதிக்கும் போது இது போல் ஒரு பன்னீராக சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பன்னீர்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக உப்பி இருக்கும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ ரோஸ் எசன்ஸை சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறினா தான் ஜூஸியாக இருக்கும் நமக்கு ஸ்வீட்டு. இப்போ சூப்பரான பன்னீர் ஜாமுன் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.